JSAM மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் வேதமும் குறளும். இன்றைய குறள்: ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. பொருள்: நல்ல நடத்தையினால் உயர்வு ஏற்படும், இல்லையேல் இழிவான பழி வந்து சேரும். வேதவசனம் சொல்லுகிறது, வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. இன்னுமாய் 99 வயதான ஆபிரகாமுக்கு கர்த்தர் தரிசனமாகி சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. திருவசனத்திலே சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படியாய் சொல்லுகிறார், தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. தெய்வ பயமும் நல் நடத்தையும் உயர்வை கொண்டு வரும், ஒழுக்க கேடும் துணிகரமும் அழிவை கொண்டு வரும். ஜெபம்: இரக்கமுள்ள பிதாவே, நீர் எங்களை நேசிக்கிறதற்காக உமக்கு நன்றி. நாங்கள் உத்தம இருதயத்தோடு உமக்கு அஞ்சி நடக்கவும், ஒழுக்கம் உள்ளவர்களாய் வாழ்ந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.